ககா மில்லேகா சொல்ல தெரியும். ஆனா எப்படி கிடைக்கும்? ஹிந்தில எப்படி சொல்வீங்க? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் ஹிந்தி புரியும், மத்தவங்க பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா பேச முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் தெரியுமா? நீங்க தமிழ்ல யோசிச்சு ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்றீங்க. அதனால தான் சென்டென்ஸ் வராது. கான்ஃபிடன்ஸ் குறையும். இதுதான் நம்மளோட ரியல் ப்ராப்ளம். இப்போ ஒரு சிம்பிள் பேட்டர்ன் கத்துக்கலாம். கைசே மிலேகா அப்படின்னா எப்படி கிடைக்கும்? ரிப்பீட் பண்ணுங்க. கைசே மிலேகா. கைசேனா எப்படி, மிலேகானா கிடைக்கும். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஏ கைசே மிலேகா, இதுக்கு மீனிங் இது எப்படி கிடைக்கும். டிக்கெட் கைசே மிலேகா, டிக்கெட் எப்படி கிடைக்கும். ஜாப் கைசே மிலேகா, வேலை எப்படி கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்மால் சேஞ்ச் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபெமினைன், அதாவது பெண். ஏ கைசே மிலேகி, அதே பொண்ணு சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும்? ஏ கைசே மிலேகி. அடுத்தது அதே ஒரு ப்ளூரல். ஏ கைசே மில்லேங்கே, ஏ கைசே மில்லேங்கே. அதே பையனுக்கா இருந்தா ஏ கைசே மில்லேகா, ஏ கைசே மில்லேகா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். பேட்டர்ன் புரிஞ்சா ரொம்ப ஈஸி. சம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஏ ஹவ் கெட், ஏ ஹவ் கெட். இது என்ன லாங்குவேஜ்? ஹிந்தியா இல்ல இங்கிலீஷா? அதான் கன்ஃபியூசன். கரெக்டா என்னன்னா ஏ கைசே மில்லேகா. ரிப்பீட் பண்ணுங்க. கைசே மில்லேகா. இப்போ நீங்க ஒரு பேட்டர்ன் கத்துக்கிட்டீங்க. ஆனா உண்மையாவே ஹிந்தி பேசணும்னா இப்படி பல பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கணும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். யாராவது கரெக்ட் பண்ணணும். அதுதான் டிஃபரன்ஸ். யூடியூப்ல நான் டிப்ஸ் கொடுக்குறேன். என் கிளாஸ்ல நான் உங்களை பேச வைக்கிறேன். நீங்க உண்மையாவே ஹிந்தி பேச கத்துக்கணும்னா என் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நான் பர்சனலி ட்ரெயின் பண்ணுவேன். உங்க மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுவேன். டோன்ட் ஜஸ்ட் வாட்ச், ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் கமெண்ட் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவேன். உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாப் எப்படி கிடைக்கும், இதை ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.